நாமணி கானா பாலா அண்ணன் அவர்கள் ஒரு பாடல் கானா பாலா की गाना में अच्छी गाना அண்ணனுடைய கானா யாரும் காணா கானா. நீங்க தான் பேசுறீங்களா? ஆமாங்க, யாரும் காணா கானா பாட வருகிறார் கானா பாலா அவர்கள். இனிய திருமண விழாவுக்கு அன்பு சகோதரர் ஆனந்தன் அவருடைய அன்பு அழைப்பினை ஏற்றி வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அப்பா கங்கையாமரன் அப்பா மற்றும் என்னுடைய அண்ணன் பிரேம்ஜி அண்ணன், ஆதவன் அண்ணன், அதுமேல ஆமாம் அண்ணா, எங்களுக்கெல்லாம் மூத்த அண்ணன் அவர்தான் எங்களை அண்ணன் என்று அழைக்கிறார். மேலும் எங்களை சிறப்பாக ஒருங்கிணைத்த விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் பழனி பட்டாளம் அண்ணனுடைய இசை பயணங்கள், இசைக்கலைஞர்கள், சிறப்பு அழைப்பாளர் எல்லாருக்கும் அந்த நேரத்தில் ரொம்ப நன்றி. அப்பா பாடின பாட்டெலாம் லைவாக என்ஜாய் பண்ணுறேன் நான். ஆமாம், அதே நேரத்தில் பிரேம்ஜி அண்ணன் இப்போ தான் சந்திக்கிறேன். நான் தான் சேட்டையில் வந்து ஆமாம் அண்ணனுக்கு வந்து பாட்டு நீங்கள் 2 பேர் சேர்ந்து பாடுவீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு வரி பாடுங்க. சேட்டை இது சேட்டையில் அண்ணா அச்சு காலி பண்ணிட்டார் இந்த பாருங்க. ஸ்டார்ட் தவில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாருமே உட்காந்துங்களா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியும். நின்றுட்டே இருந்தால் பின்னாடி இருக்கிறவங்க அவ்வளோ பேர் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அப்படியே உட்காரலாம், சேர் இருக்குது. இதோ இந்த சைடெல்லாம் நிறைய சேர் இருக்குது, உட்காந்து பார்க்கலாம் எல்லாருமே. எதை தங்கண்டுட்டு நீ புதுசா என்கிட்ட இல்லாத மனச பெருசா எதுக்கடி மாறிட்ட நீ தினுசா என் கூட பழகுனது பழசா பழசா அடி என்கிட்ட பண்ணாத சேட்டை அடி என்கிட்ட பண்ணாத சேட்டை மாத்தாத ரூட்டை புட்டாத கேட்ட நீ பார்த்துட்ட துட்டத்தான் எம்மா வரமாட்ட என்கிட்டத்தான் அடி நீ தாண்டி ஒசி பொண்ண அட நான் தானே டஸ்ட்பின்னா அடி நீ தாண்டி ஒசி பொண்ண அட நான் தானே டஸ்ட்பின்னா அத்தி ரேட்ட பேசுடா அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் நானுடா ஆர்சி புக்க பாருடா அதுல இருக்குது மாமன் பேருடா அடி நீ தாண்டி ஒசி பொண்ண அடி நீ தாண்டி ஒசி பொண்ண அட நான் தானே டஸ்ட்பின்னா அத்தி ரேட்ட பேசுடா அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் நானுடா ஆசி புக்க பாருடா அதுல இருக்குது மாமன் பேருடா அடி நீ தாண்டி ஒசி பொண்ண ரொம்ப சந்தோஷம். தமன் சார் மியூசிக்
கானா பாலாவை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. அவர் சாதாரணமாக அந்த குத்துப்பாட்டெலாம் பாடுறாருங்கிறது மட்டும் இல்லை, அது ஒரு பாப்புலர் கொடுத்தாலும் மிகச்சிறந்த அறிவாளி, மிக அதிகம் படித்தவர், ஒரு நல்ல பெரிய வக்கீல், ஒரு பெரிய அட்வொகேட்டு, சட்டர் நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சவர். அவர் பார்க்குறது அப்படி தான் இருக்கிறத சீரியஸாக வாதாடினார்னா அவர் எடுக்கிற கேஸெல்லாம் ஜெயிச்சு தான் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் இங்கே வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை மியூசிக்கை விடாமல் இருக்கீங்களே, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி கண்ணா, ரொம்ப நன்றி. வாழ்க்கை